இன்றைக்கி நாம் பிளெண்டரில் கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் சீனை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று கேரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ், இன்னொன்று பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷன்ஸ் மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற லேயர்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு சிமிலராக இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷனும் ரெண்டர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நீங்கள் கலெக்ஷன்ஸ்குள்ளே கலெக்ஷன் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அப்படி தான் இருக்குது. இப்போ இங்கே சீன் கலெக்ஷன் பேரண்ட் கலெக்ஷனாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீன் ரெடி பண்ணுவோம். இப்போது கேரக்டர் ஆப்ஜெக்ட்ஸும் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த க்யூபை நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ க்யூபோட இன்சைடோட என்னோட பேக்ரவுண்டாக மாறிடும். இப்போ நான் ஒரு மங்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை சுசேன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அவுட்லைனரில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் சுசேன் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எப்போல்லாம் 3D வியூ போர்ட்டில் நீங்கள் வியூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண கலெக்ஷன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆகிரும். இன்கேஸ் அவுட்லைனரில் உங்களால் பார்க்க முடியலனா அதுக்கு காரணம் உங்கள் கலெக்ஷன் சிங்கிள் லைனில் கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஹாட்கீ யூசர்ஸ் நம்பர் பேடில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கீஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரக்டர்ஸை கலெக்ஷன்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். நிறைய வழி இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கான்டெக்ஸ்ட் மெனுக்கு ரைட் கிளிக் கொடுக்குறேன். அப்புறம் இதில் மூவ் டு கலெக்ஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சீன் கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். மங்கி அந்த லொக்கேஷனில் இருந்து வெளியே வந்திருக்கும். பட் நாம் அதை பார்க்க வேணாம். அந்த மங்கி ஆல்ரெடி பழைய கலெக்ஷன்ஸ்லேயே இருக்கட்டும். நாம் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு கேரக்டர்னு ஒன்று நேம் கொடுப்போம். அப்போது என்ட்ரு 2 தடவை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போது அவுட்லைனரை பார்த்தீங்கன்னா மங்கி கேரக்டர் கலெக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஹாட்கீ யூசர்ஸ் எம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணால் ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவுட்லைனரில் ஏதாவது எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் கொடுத்து நியூ கொடுங்க. இப்போ அந்த சீன் கலெக்ஷன்ஸ்குள்ளேயே நியூ கலெக்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகிடும். எம்டி ஸ்பேஸ்க்கு பதிலாக கலெக்ஷன்லேயே நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து கலெக்ஷனுக்குள்ளேயே கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹாட்கீ யூசர்ஸ் அவுட்லைனில் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கலெக்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண நியூ கலெக்ஷன் அந்த சீன் கலெக்ஷனுக்குள்ளே இருக்கும். இதே மாதிரி அவுட்லைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் டபுள் கிளிக் இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் கலெக்ஷன்ஸை பிஜி இல்லைனா பேக்ரவுண்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்யூபை பேக்ரவுண்ட் கலெக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். வியூ போர்ட்டில் மூவ் டு கலெக்ஷன் கொடுங்க. இல்லைனா ஹாட்கீ எம் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் பேக்ரவுண்ட் கலெக்ஷன் கொடுங்க. இல்லைனா அவுட்லைனரில் ஆப்ஜெக்ட்ஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது கேரக்டர் ஆப்ஜெக்டும் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்டும் அந்தந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கும். அப்புறம் கலெக்ஷன்ஸோட விசிபிலிட்டியை செக் இல்லைனா அன்செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ரெண்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு அந்த லேயரோட விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கும். இப்போது வியூ லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் நியூ லேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன் எப்போவுமே செக் இல்லைனா அன்செக் பண்ணும்போது வியூ லேயர்ஸில் யூனிக்காக இருக்கும். பட் லைட் அண்ட் கேமரா ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறது? அது ரெண்டுமே எனக்கு பேக்ரவுண்ட் அண்ட் கேரக்டர் கலெக்ஷன்ஸில் வேணும். நம்மளால் ஒரு தடவை வேணும்னா ஐசோலேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு தடவைக்கு மேலே ட்ரை பண்ணால் மூவ் பண்ண முடியாது. ஷிஃப்ட் ப்ளஸ் எம் யூஸ் பண்ணோம்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸை லிங்க் பண்ண முடியும். ஸோ ஒரு கலெக்ஷனுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த ஹாட்கீ யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என் கலெக்ஷனை character/bg அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். கேரக்டரோட ஷார்ட் ஃபார்ம் கேர். இப்போது கேரக்டர் கலெக்ஷனையும் பேக்ரவுண்ட் கலெக்ஷனையும் நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு
ஏற்ற மாதிரி ஆஃப் இல்லை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது லைட் அண்ட் கேமரா ஆப்ஜெக்ட்ஸ் ஆனில் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் கேரக்டருக்கும் பேக்ரவுண்டுக்கும் அது கூடவே ஆட் ஆகியிருக்கும். சப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பண்ணும்போது மெயின் கலெக்ஷன்ஸ் எனேபிளில் இருந்தால் அதை இன்க்ளூட் பண்ண வேணாம். ஐ மீன் மல்டிபிள் கலெக்ஷனுக்கு Shift+M கொடுத்து லிங்க் பண்ணலாம். பட் ஆன்லைனில் டூப்ளிகேட்ஸ் இருக்கிறனால ட்ராக் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கலெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி அன்லிங்க் பண்ணலாம். இப்போது நம்மக்கிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் கலெக்ஷனில் இருக்குது. அப்புறம் நான் கொலாப்சிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங்கை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள் அவுட்லைனரில் ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா கலெக்ஷன்ஸை கொலாப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கலெக்ஷன் நேம்ஸ்க்கு பக்கத்தில் சில ஐகான்ஸ் இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் என்ன டைப்புன்னு அந்த ஐகான்ஸ் டிஃபைன் பண்ணுது. இப்போ நம்ம கேரக்டர் கலெக்ஷன்ஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். கேரக்டர்/BG கலெக்ஷனை கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், 2 கலெக்ஷன்ஸ், 2 மேஷஸ், ஒரு லைட்டு, ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஒரு கலெக்ஷனில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம். இப்போ நான் இந்த கலெக்ஷனை டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ண போகிறது இல்லை. வெறும் கலெக்ஷனை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். கலெக்ஷன் டெலீட் ஆகிருச்சு, பட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷனுக்கு அவுட் சைடு வந்துருச்சு. அப்புறம் வியூ போர்ட் விசிபிலிட்டிக்கு அந்த ஐபாலை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் டெலீட் ஆகிருச்சு, பட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் அவுட் சைடு வந்துருச்சு. அப்புறம் வியூ போர்ட் விசிபிலிட்டிக்கு அந்த ஐபாலை ஆன் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெண்டரை அஃபெக்ட் பண்ணாது, ஆப்ஜெக்ட்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் மேலே ரைட் கார்னரில் இருக்கிற ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி அதில் எபிலிட்டி டாகிள்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இது கலெக்ஷனோட ஓவர் வியூக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் கலெக்ஷன்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.